என்னையே பயமுறுத்த பாக்குறியா? இன்னும் ஒரே ஒரு மாசம் தான். அதுக்கப்புறம் இந்த பூமியில என்ன பிடிக்க ஆளே கிடையாது. இத்தனை வருஷமா இல்லாத சந்தேகம் இப்ப எப்படி அவனுக்கு வந்தது? நான் ஆண்டவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேங்க, இந்த கேள்வியெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அவ்வளவு சக்தி உங்ககிட்ட இல்ல. மறுபடியும் முழுசா என்ன மனுஷ உருவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உன்னால முடியாது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் என் நிலைமை இப்படி ஆகி இருக்கு. இவன் நான் சீராட்டி பாராட்டி வளர்த்த பையன். ஏன் முன்னாடி நின்னுகிட்டு நீ இந்த வீட்டை சேர்ந்தவளா வெளியாளான்னு என்னையே கேட்கிறான் உன் புள்ள. இவ்வளவுதானா எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற மரியாதை? என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஏங்க அமிர்தா, இத்தனை நாள் உங்க பின்னாடி நான் சுத்தி வந்து பேசினவன், இப்ப உங்க மேல கோவப்பட்டு உங்களை விட்டு விலகி போறேன்னு உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல? நீங்க வாயை திறந்து சொல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கண்களை பார்த்தாலே எனக்கு அந்த விஷயம் தெரியுது. உங்க பின்னாடி சுத்தும் போது உங்களை என்னால நெருங்கவே முடியல. அட்லீஸ்ட் உங்களை விட்டு விலகி போனாலாவது உங்களை நெருங்கிடுவேன்னு ஆசைங்க. அது என்னமோ சொல்லுவாங்களே, விலைக்கு போகும்போது இல்லை இழக்கும் போது தான் உறவோட மதிப்பு நமக்கு தெரியும்னு. அதுக்கு தான் உங்ககிட்ட இருந்து நான் விலைக்கு போய் என் காதலோட மதிப்பை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேங்க. விலைக்கு போனாதான் உறவுகள் பலப்படும்னு சொல்லுவாங்க. உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னா ஏதோ ஒரு சின்ன சம்பவத்தை பெருசு பண்ணிக்கிட்டு உங்களை வெறுக்கிற அளவுக்குலாம் என்னோட மனசு அவ்வளோ சின்னது கிடையாதுங்க. காதல் எல்லாருக்கும் தானா வர வேண்டிய ஒண்ணு. என் வற்புறுத்தலுக்காக நீங்க என்ன காதலிக்க கூடாது. உங்களை அடையிறதுக்கு நான் செய்யற ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. நீங்களே விருப்பப்பட்டு என்ன காதலிக்கணும், அதுதாங்க உண்மையான காதல். பார்த்துக்கிட்டே இருங்க அமிர்தா, உங்ககிட்ட இருந்து இப்படியே விலகி போய் உங்களை வெறுத்துக்கிட்டே ஒரு நாள் உங்க வாயால ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சே தீருவங்க. குருவே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் அர்ஜுனோட உயிரை பணியம் வைக்கணுமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நாகமணி மேல இருக்கிற ஆசையை அப்படியே இங்க விட்டுட்டு திரும்பவும் நீ நாகலோகத்துக்கே போக வேண்டியதுதான். எந்த காரணத்தை கொண்டும் அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது. என் போராட்டத்தை நிறுத்துற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்படின்னா இதை விட்டா உனக்கு வேற வழி இல்ல அமிர்தா. நான் சொன்னதை நீ செஞ்சே தீரணும். இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இப்போ அந்த சிவலிங்கத்தை அபகரிச்சுக்கிட்டு போன தீய சக்திகள் சாதாரணமானவங்க இல்ல, பெரிய சக்தி உடையவங்க. வெறும் நாகசக்தியும் மனுஷ சக்தியும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த வியூகத்தை ஒன்னால உடைக்க முடியும். அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணணும் குருவே? அவங்க சிவலிங்கத்தை அபகரிச்சு 7 சக்கர வியூகத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள அந்த ஆண்டவனை கைது பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த சிவலிங்கத்தை ஒரு பெரிய கொடிய சர்ப்பம் காவல் காக்குது. அதையெல்லாம் தாண்டி நீ அந்த சிவலிங்கத்தை எடுக்கணும்னா அர்ஜுனோட ஆத்மாவை நீ வசப்படுத்திக்கிட்டு அவன் உயிரை கையில் எடுத்துக்கிட்டு போகணும். அப்ப மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். சொல்லு, இந்த போராட்டத்துக்கு நீ தயாரா இருக்கியா? சரி குருவே, நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும். இந்த காரியத்தை செய்ய நான் தயார். விதிமுறைகள் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. கவனமா கேட்டுக்க அமிர்தா. நாளைக்கு சூரியன் 6 மணி 3 நிமிஷத்துக்கு அஸ்தமனமாகும்.
நீ வீட்ல இருந்து அர்ஜுனோட உயிரை எடுத்துக்கிட்டு கிளம்பி ஆகணும். அந்த சர்ப்பத்தை எதிர்த்து போராடி சிவலிங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். வரும்போது 7 மகா சக்திகளுடைய ஒரு கோயில்ல அந்த சிவலிங்கத்தை வச்சு நீ பூஜை பண்ணணும். இந்த நேரத்துல நீ உன்னோட எந்த வேற சக்திகளையும் பயன்படுத்த முடியாது அமிர்தா. இந்த எல்லா காரியங்களும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நடக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்ன நீ உன் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாகணும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும் குருவே? மரணம். உன்னோட புருஷன் அர்ஜுன் மரணம் அடைஞ்சிருவான் அமிர்தா. மனுஷ உலகத்துல உனக்கு கிடைச்ச இந்த சுமங்கலி பாக்கியம் இல்லாம போய். என்னாச்சு அமிர்தா? பயமா இருக்கா? கவலையா இருக்கா? இந்த போராட்டத்துக்கு நீ தயாரா இருக்கியா இல்ல பின்வாங்க போறியா? பின்வாங்குற பேச்சுக்கே இடம் இல்ல குருவே. நாகமணி அடையிற இந்த போராட்டத்துல அர்ஜுன் மட்டும் இல்ல, யாரோட உயிரையும் பணைய வைக்க நான் தயாரா தான் இருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும். இந்த யுத்தத்துக்கு நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையாத்தான் சொல்றியா அமிர்தா? உண்மையிலேயே அர்ஜுனோட உயிரை பணையம் வைக்கிறதுக்கு மனசார நீ ஒத்துக்கிட்டியா? அமிர்தா, அர்ஜுன் உயிரை பணையம் வைக்க உன் மனசு சம்மதிக்குமா? சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்தே தீருவேன். ஞாபகம் வச்சுக்கோ அமிர்தா, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீ வரலன்னா அர்ஜுனோட வாழ்க்கையில் அதுதான் கடைசி அஸ்தமனம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இது எல்லாம் கேட்கறதுக்கு சித்தி தான் சரியான ஆள். அவங்களையே கேட்டுறேன். என்ன அர்ஜுன், உனக்கு ஏதாவது வேணுமா? ஆ, 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 அது சித்தி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க அரிய அறிவுரை தேவைப்படுது. என்னப்பா அது? அது வந்து சித்தி, அது வந்து பொண்ணுங்களை படிய வைக்கிறது எப்படி சித்தி? அது பிரம்மச்சாரிங்களோட பிரச்சனை. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. உனக்கு எதுக்கு பொண்ணுங்களை படிய வைக்கிற விஷயம் எல்லாம்? அதுவும் அமிர்தா மாதிரி அழகான பொண்டாட்டி இருக்கும்போது. ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் எப்படி பொண்டாட்டியை படிய வைக்கிறதாவது சொல்லுங்க சித்தி. படிய வச்சதுக்கு அப்புறம் தானடா பொண்டாட்டியாவே ஆக்க முடியும். என்னப்பா, என் மருமக கூட ஏதாவது சண்டை போட்டியா? எங்க கிட்ட வந்து ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சும்மா அப்படியே இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். இந்த பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால்தான். ஓஹோ, அப்படியா விஷயம்? என்ன கேட்டீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் தான் பெஸ்ட். அதுதான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சர்ப்ரைஸ். நோ, ஏன் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷல் சித்தி? எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அவளுக்கு பிடிக்காது. வேற ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லுங்களேன். அவளுக்கு பிடிச்ச சமையலை உன் கையால நீ செஞ்சு உன் கையாலேயே நீ பரிமாறினா எப்படி இருக்கும்? என்னது, நான் சமையல் பண்றதா? சரியா போச்சு. ஏற்கனவே அவங்க லைட்டா தான் சாப்பிடுவாங்க. இதுல நான் வேற சமையல் பண்ணா அவங்க பர்மனண்டா சாப்பாடே வேணான்னு உன்னவர் தான் பண்ணுவாங்க. அட, இதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. பெஸ்ட்னா ஒரு லாங் டிரைவ்ங்கிற பேர்ல உனக்கு பிடிச்ச இடத்துக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. கரெக்ட், நல்ல ஐடியாடா. என்னது, ப்ரப்போஸா? அதுவும் இப்பவா? அர்ஜுன், காதல வெளிப்படுத்த நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை எதுவும் தேவையில்லடா. மனசுல தோணுன உடனே சொல்லிடணும். ஆமா, ஸ்டாப். நாளைக்கு என்ன டேட்டு? 23. அப்படின்னா நாளையோட நான் அமிர்தாவை சந்திச்சு 1 வருஷம் ஆக போதுமா? அப்ப
அப்புறம் என்னப்பா, ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சாச்சு. ஆமா அர்ஜுன், லவ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்றது ரொம்ப நார்மல், அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்டாட்டிய ப்ரப்போஸ் பண்றது இருக்கு பாரு, அதான் ஸ்பெஷல். ஆல் தி பெஸ்ட். நீ கீரையை கொண்டு வர மாயலா. அர்ஜுன், ஆல் தி பெஸ்ட். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அது எல்லாத்தையும் சரி பண்ணி நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது உங்களுக்கு புரிஞ்சா போதும். அர்ஜுனோட உயிரை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பணும். இந்த எல்லா காரியமும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி முடியணும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும் குருவே? மரணம். உன்னோட புருஷன் அர்ஜுன் மரணம் அடைஞ்சிருவான். என்னது இது? என் கண்ணு கலங்குது. இப்ப நான் ஏன் அழுகுறேன்? அர்ஜுனோட உயிரை பணயம் வைக்கணும்னா உடனே என் கண்ணு ஏன் கலங்குது? எனக்கே தெரியாம நான் இப்போ இந்த உணர்வுகளுக்கு அடிமையான. எனக்கு என்ன ஆச்சு? எனக்கே தெரியாம என் மனசு அர்ஜுன் பக்கம் சாய்தான். இல்ல இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது. நான் யாரையும் காதலிக்க போறதில்ல. எந்த ஒரு பந்தத்துக்குள்ளேயும் நான் விழவே கூடாது. நான் பூலோகத்துக்கு வந்தது பழி வாங்கறதுக்காக தானு நான் மறக்க கூடாது. என்னோட லட்சியம் தான் எனக்கு முக்கியம். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. குருஜி சொல்லியிருக்காரு, நாகமணி அடையறதுக்கு தேவையான சக்தி சிவலிங்கத்துக்குள்ள இருக்கான். அந்த சக்திய நான் தேடியே ஆகணும். அந்த சிவலிங்கத்தை நான் தேடி என் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாகணும். அவ்வளவுதான். அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். அது நல்லபடியா நிறைவேறணும்னா அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா தான் இருக்கணும். யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனசு தடுமாறக்கூடாது. அமிர்தா, உன்னோட குறிக்கோள் நீ உறுதியா இருக்கணும். ஒவ்வொரு அடியும் திடமா இருக்கணும். மனசு கல்லா இருக்கணும். கிளம்பு. ஓ, ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற மாதிரியும் தெரியுது. சிவலிங்கத்தோட தேடுதல் வேட்டை ரொம்ப வேகமா நடக்குது போல இருக்கு. தேடு தேடு, நல்லா தேடு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உனக்கு சிவலிங்கம் கிடைக்காது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா சிவலிங்கம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் போல இருக்கே. சொல்லுங்க பாட்டி, சிவலிங்கம் எங்க? இத பாரு அமிர்தா, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தேவையில்லாம மூக்க நுழைக்கிற. இத பார், அந்த சிவலிங்கம் இந்த வீட்டுல இருந்தா இந்த குடும்பத்துக்கு நல்லதில்லை. அது இந்த வீட்டை விட்டு போனதே நல்லதா போச்சு. இனி இந்த விஷயத்துல தலையிடுற வேலையை வச்சுக்காத. என்ன? சிவலிங்கத்தால குடும்பத்துக்கு கெடுதல் விடுமா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாத அமிர்தா. பாட்டி இந்த வீட்டுக்கு பெரியவங்க, மூத்தவங்க. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், அர்த்தம் எல்லாமே இருக்கும். பெரியவங்களை எதிர்த்து பேசினா நீ ஒண்ணு இந்த வீட்டுக்கு பெரியவளாயிட முடியாது. அக்கா, இந்த வீட்ல யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு
எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறேன். சொல்லுங்க பாட்டி, தெய்வத்தால ஒரு குடும்பத்துக்கு கெடுதல்னு முதல் முறையா இப்பதான் கேக்குறேன். அமிர்தா, இத பாரு அமிர்தா, அந்த சிவலிங்கத்துக்கு யாரோ இந்த வீட்டுக்கு கெடுதல் வரணுங்கிறதுக்காக பிராண பிரதிஷ்டா அர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. அது இந்த வீட்டுல இருந்தா இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இதோ பாருமா, தெய்வம் நம்மளை காக்குங்கிறதுக்காக தான் நம்ம பூஜை பண்றோம். அதே தெய்வத்தால நமக்கு கெடுதல் நடக்கணும்னு யாரோ திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணியிருந்தா நாம அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமா சொல்லு? எனக்கு என்னமோ ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் போய் படுத்துக்கிறேன். பாத்தீங்களா அத்தை, பாட்டி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிவலிங்கம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது இவங்க தான். இப்போ அது வீட்டை விட்டு வெளியே போனது நல்லதா போச்சுன்னு சொல்றதும் இவங்க தான். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதோ பாரமிருதா, வீட்ல நடந்த சம்பவங்களால அத்தை ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. ஆமா அமிர்தா, அன்னைக்கு நம்ம அர்ஜுனுக்கு வேற அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, அன்னையிலேருந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அதான் அவங்க இப்படிலாம் பேசுறாங்க. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டீங்களா? அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்த நீங்க இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, நான் தான் அப்பவே சொன்னல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த நிமிஷம் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. நான் ஒன்னும் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல. அதையே மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோபத்தை காட்டாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்லும் போதுல நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? நான் என்ன கேட்டாலும் இல்ல முடியாது பிடிக்காதுன்னு என்னை விட்டு விலகி போவீங்க. ஆனா நீங்க பேசின உடனே நான் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசணும் இல்லையா? இது எந்த ஒரு நியாயங்க? அது அப்படி இல்ல. அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல. இப்ப என்ன, நான் முன்ன மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? நாளைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். புரியுதா? என்ன நாளைக்கா? இல்ல முடியாது, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்ப கேட்டாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஏங்க என்னோட இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா? என் கூட இருக்கிறத விட முக்கியமான வேலை வேற என்னங்க இருக்கு உங்களுக்கு? அது என்னன்னு எனக்கும் சொல்லுங்க, இல்லைன்னா நானும் உங்க கூட வரவா? வேண்டாம் வேண்டாம், நான் தனியா தான் போகணும். இல்ல அப்பேற்பட்ட முக்கியமான வேலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எந்த கோவில எந்த வேண்டுதல் நிறைவேற்ற போறீங்கன்னு எனக்கு தெரியல. வழக்கமாத்துக்கு தானே போவீங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போய் ஆகணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் அமிர்தா, நாளைக்கு ஒரு நாள் என் கூட இருங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க வேலை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் அமிர்தா, நாளைக்கு நீங்க என் கூட இருப்பீங்கல்ல, என்னுடைய இந்த சின்ன ஆசை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா? ப்ளீஸ் அமிர்தா.
மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா நான் சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியுங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. பாத்துக்கிட்டே இருங்க, நாளைக்கு நாள் பூரா நீங்க ஏன் கூடவே தான் இருப்பீங்க. குட் நைட் அமிர்தா.